ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நேர்களே, இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில குழந்தைகளுக்கு காய்ச்சலால் ஏற்படக்கூடிய வலிப்பு நோய் பற்றி விளக்கமளிக்க இருக்காங்க புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நலத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் மீனா அவர்கள். வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் டாக்டர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான ஏற்படக்கூடிய காய்ச்சலால் ஏற்படக்கூடிய வலிப்பு நோய் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஃபெப்ரல் ஃபிக்ஸ் அப்படின்னா என்ன டாக்டர், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஃபெப்ரல் ஃபிட்ஸ் குழந்தைங்களுக்கு வர்றது. இது குறிப்பாக 6 மாத குழந்தையிலேருந்து 5 வயசு குழந்தை வரைக்கும் வரும். அது பேரில் இருக்கிற மாதிரியே ஜுரம் அடித்து ஃபிட்ஸ் வர்றது. ஃபெப்ரைல்னால் ஜுரம் இல்லைங்களா, சீஜர்ன்றது ஃபிட்ஸு தான். ஸோ ஜுரமும் ஃபிட்ஸும் சேர்ந்து வரது தான் ஃபெப்ரல் ஃபிட்ஸ். சிம்பிளாக சொல்லணுன்னா, யூஸ்வலாக இப்போ நம்மளுக்கு ஜுரம் நிறையா அடிச்சிட்ருக்கு குழந்தைக்கு, நம்ம சரிவர ஜுரம் மருந்து கொடுக்கல, இல்லை சரியாக பராமரிப்பு கொடுக்கலன்னா குழந்தைங்களுக்கு ஜுரம் ரொம்ப அதிகமாகிட்டு ஃபிட்ஸ் மாதிரி வரும். ஸோ அந்த டேர்மை தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டாக்டர், அதே மாதிரி அது என்ன டெம்பரேச்சர் லெவலுக்கு வந்தால் அது அடுத்த லெவல் வரும் டாக்டர்? டெம்பரேச்சர் சொல்ல முடியாது ஃபெப்ரல் ஃபிட்ஸ்க்கு. ஏன்னா சில பிள்ளைங்களுக்கு அதிகமான ஜுரத்தில் வரும், சில பிள்ளைங்களுக்கு கம்மியான ஜுரத்தில் கூட வரும். அதில் ஒரு டைப்பு இருக்குது, அதில் ரொம்ப ஜுரமே வெளியில் தெரியாத பிள்ளைங்களுக்கு கூட ஃபிட்ஸ் வரலாம். ஸோ ஜுரம் அவ்வளோதான், நம்மளுக்கு அவ்வளோதான் தேவை. ஸோ சிம்பிளாக பிள்ளைக்கு ஜுரம், அதிகமான ஜுரம் கம்மியான ஜுரம் இல்லை, எந்த ஜுரத்துலையுமே ஃபெப்ரல் ஃபிட்ஸ் வரலாம் இந்த வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு. ஸோ ஜுரம் வந்தால் கரெக்டான முறையில் நம்ம ஜுரம் மருந்து கொடுக்கணும், கான்செப்ட் அவ்வளோதான். ஸோ இது ஏன் வருது அப்படின்னா, சில டைம் நிறைய ஜுரம் வரும்போது மூளையில் சில தற்காலிக மின்சார மாற்றம் மாதிரி ஏற்படும், சில டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டு ஃபிட்ஸ் மாதிரி வரும். இந்த ஃபிட்ஸ் யூஸ்வலாக நார்மல் ஆகிடும். பின்னாடி நிறைய தடவை ஃபிட்ஸ் வருமான்ற பேனிக்லாம் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. யூஸ்வலாக நிறையா முறையில் ஃபெப்ரல் ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா ரெக்கவரி பெட்டராக இருக்கும். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு காய்ச்சலால் ஏற்படக்கூடிய வலிப்பு நோய் பற்றி விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நலத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் மீனா அவர்கள். டாக்டர், இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம் இல்லையா, இந்த சாதாரண வலிப்புக்கும் காய்ச்சல் வலிப்புக்கும் என்ன வித்தியாசம் டாக்டர்? அதாவது நீங்கள் வலிப்பு வியாதி பற்றி கேட்குறீங்க. ஸோ வலிப்பு வியாதிக்கும் காய்ச்சலால் வர வலிப்புக்கும் வித்தியாசம். ஆமாம் டாக்டர். இப்போ சாதாரண வலிப்பு வருது அப்படின்னா அப்போது ஃபிட்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஜுரம் கூட வராது. ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு நிறைய தடவை ஒரு நாளைக்கு வலிப்பு வரலாம், மாதத்தில் 2-3 தடவை வரலாம், வலிப்புக்கு மருந்து போட்டிருப்பாங்க, தொடர்ச்சியாக வரும். ஜுரம் அதில் வரவே வராது. ஸோ அதுதான் சாதா வலிப்பு நோய், இப்போ காக்கா வலிப்புன்னு சொல்கிறது. இப்போ ஜுரத்தினால் வர வலிப்பு, அதாவது இப்போ சொல்கிற ஃபெப்ரைல் ஃபிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது யூஸ்வலாக ஜுரத்தோடு தான் வரும். ஸோ ஜுரம் அந்த 24 ஹவர்ஸ் டியூரேஷனுக்குள்ளேயே அந்த ஃபிட்ஸ் வர்றது யூஸ்வலாக வந்துடும். கம்மி ஜுரம் அதிகம் ஜுரம் தான் இல்லைன்னு சொன்னனே தவிர, ஜுரத்தோடு தான் நிறைய நேரத்துக்கு அது தென்படும். இல்லைனா அந்த ஃபிட்ஸ் வந்த உடனே கூட ஜுரம் ஆரம்பிச்சிடலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஜுரத்தை சுற்றி தான் அந்த ஃபிட்ஸ் வரும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது காக்கா வலிப்பா இல்லைனா ஃபெப்ரல் ஃபிட்ஸானு. ஓகேடா, சூப்பராக சொன்னீங்க. அதே மாதிரி டாக்டர் இது எந்த மாதிரியான காய்ச்சலில் இது ஏற்பட காரணமாக இருக்குது டாக்டர்? இது ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபீவர் அப்படின்ற எதாக இருக்குங்களா டாக்டர்? இல்லை, காய்ச்சல் அதே மாதிரி காய்ச்சல் திடீர்னு உயர்வதால், அதாவது குழந்தையோட உடல் வெப்பநிலை திடீரென உயர்ந்தால் இந்த மாதிரி ஃபிட்ஸ் வரும். ஸோ அந்த காஸ் ஆஃப் ஃபீவர் எந்த ரீசன் வேணாலும் இருக்கலாம். பட் நம்ம ஃபெப்ரல் ஃபிட்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு என்னென்ன காய்ச்சல்னா, சாதாரண வைரல் ஜுரம், சளி, இருமல், காது தொற்று, ஏதாவது தொண்டை வலி, சில இந்த மாதிரி ரீசன்ஸ் வந்ததுன்னா வரும். இதில் நம்ம மெயினாக ஒன்று தான் பார்க்கணும். ஸோ இப்போ சாதாரணமாக இப்போ ஜுரம் அடித்து ஃபிட்ஸ் வர இந்த ஃபெப்ரல் ஃபிட்ஸுக்கும் மூலக்காய்ச்சலுக்கும் தான் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியணும். இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு ஐட்டம் பார்க்குறோம், அதாவது ஃபிட்ஸ்லேயே ரொம்ப சிம்பிளாக வர இந்த ஃபெப்ரல் ஃபிட்ஸ், அதாவது ஜுரத்தினால வர ஃபிட்ஸ். இதுக்கும் மூலக்காய்ச்சலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம எல்லா ஃபிட்ஸுமே ரொம்ப சிம்பிளாக நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிற மாதிரி இருக்காது. மூலக்காய்ச்சல்லாம் குழந்தைக்கு நிறைய நாள் ஜுரம் வரும், கூட தலைவலி இருக்கும், வாந்தி இருக்கும், மயக்கமான நிலையில் குழந்தை இருக்கலாம், சரிவர ஆகாரம் உண்ணாமல் இருக்கலாம், வலிப்பு தொடர்ச்சியாக இருக்கலாம். இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா குழந்தைக்கு மூலக்காய்ச்சலுக்கான அறிகுறி இருக்குது. நம்ம இன்னைக்கு டாபிக் சாதாரணமாக வர ஜுரத்தினால் ஏற்படுற ஃபிட்ஸ், அதாவது ஃபெப்ரல் ஃபிட்ஸ் பற்றி மட்டும்தான் பேசுகிறோம், நம்ம மூலக்காய்ச்சல் பற்றி பேசலை. ஸோ இந்த ஃபெப்ரல் ஃபிட்ஸ் தான் ரொம்ப சிம்பிளான ஐட்டம், மூலக்காய்ச்சல் ரொம்ப காம்ப்ளெக்ஸான இஷ்யூ. டாக்டர், நிகழ்ச்சியில் ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். டாக்டர் வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம்
கட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். சார் டாக்டர் இருக்காங்க, உங்களோட கொஸ்டின் கேட்கலாம் சார். கண்டிப்பா டாக்டர், எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி வந்து, குழந்தைகளுக்கு இந்த ஃபிட்ஸ் வந்தது அப்படின்னா பொதுவாக அந்த இரும்பு சார்ந்த பொருட்கள் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு மித்துதான, இரும்பு கொடுத்தா அந்த காக்கா வலிப்பு நிற்கும் அப்படின்ட்டுன்னு. அண்ட் சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நாக்கெல்லாம் ரொம்ப அதிகமா கடிக்கிறாங்க. சில சமயம் நாக்கே துண்டுபட்டு போறக்கூடிய அளவுக்கு கூட இந்த கண்டிஷன் வருது. ஸோ குழந்தைகள் இது மாதிரி பண்ணும்பொழுது பெற்றோர்கள் எப்படி ப்ரிகாஷியஸா இருக்கலாம்? வலிப்பு அப்படிங்கிற ஒரு பீரியட் ஆஃப் 2 minutes ஆர் 1 minute வரும் பொழுது அந்த சமயத்துல என்ன மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படிங்கறத பண்ணணும்? இது என்னுடைய முதல் கேள்வி. 2வது கேள்வி வந்து, இந்த வலிப்பு நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் டயக்னைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பொதுவா படத்தெல்லாம் பார்த்திருப்போம், வலிப்பு நோய் வந்தா கூடவே வாயில நொர தள்ளுறது அப்படின்ட்டுன்னு. அது சும்மா அது ஆர்டிபிஷியலா அவங்க வெறுன செய்யறது தானா, அல்லது உண்மையாலுமே சில வகையான ஃபிட்ஸ்க்கு வாயில நொர தள்ளறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்படி வாயில நொர தள்ளறதுன்னா அது எதனால தள்ளறது? இது ஹெரிடிட்டரியாவும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா எங்களுக்கு கொடுங்க டாக்டர். கண்டிப்பா சார். நன்றி. நான் அப்படியே ரேடியோல கேட்டுக்கிறேன். டாக்டரோட கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ அதுக்கான ஆன்சர் நம்ம அப்படியே சொல்லிடலாம் டாக்டர். சார் கேட்டது வந்து, ஃபிட்ஸ் வந்ததுன்னா யூஸ்வலாக சினிமாலாம் நிறைய பேர் அந்த இரும்பு ராடு கொடுத்தா சரியாயிடும், கையில் சாவி செயின் கொடுத்தா சரியாயிடும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால அந்த ஃபிட்ஸ் குறைய போகிறது கிடையாது. மாற்றா என்னன்னா, நீங்கள் அந்த ராடெல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை கை வந்து காயமாகும். ஏன்னா தொடர்ச்சியாக அந்த கை வலிப்பில் துடிக்கும் போது நீங்கள் கொடுக்குற எந்த ஆப்ஜெக்ட்டும் அது மேலும் இன்ஜரி தான் கொடுக்கும். அதே மாதிரி கீ செயின் கொடுக்கறது, வலிப்பில் இருக்கிற குழந்தைக்கு வாய் வழியாக தண்ணி கொடுக்கறது, மருந்து கொடுக்கறது, இது எதுவுமே கூடாது. ஏன்னா ஃபிட்ஸுன்ற போது வந்து குழந்தைக்கு சரியாக அந்த நீங்கள் வாயில் கொடுக்கறது வந்து வயிற்றுக்கு தான் போகணுன்னு அவசியம் கிடையாது, நுரையீரலையும் பாதிக்கப்படும். ஸோ அதனால் அந்த டைமில் வாய் வழியாக எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஸோ அவர் கேட்ட கொஸ்டின் வந்து, ஸோ ஃபிட்ஸ் வரும்போது ஆஸ் அ பேரண்ட் என்ன ஃபாலோ பண்ணலான்றது. ஸோ ஒரு வேளை யாருக்கோ திடீர்னு, அது சின்ன குழந்தை பெரிய குழந்தை பெரியவங்கன்னு கூட கிடையாது, ஃபிட்ஸு வந்துச்சுன்னா என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு அவங்கள ஏதாவது ஒரு பக்கம் திருப்பி படுக்க வைக்கணும். ஃபேனுக்கு அடியில் ப்ரிஃபரபுளாக படுக்க வைக்கலாம். எல்லாரும் சூழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடாது, அவங்களுக்கு காத்தோட்டம் இருக்கணும். மறைமுகமாக என்ன நம்ம சொல்கிறோன்னா, நம்ம வீட்டில் நிறைய ஆக்சிஜன் அவங்களுக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அவங்க கையில் எந்த பொருளும் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பக்கம் இடது பக்கமோ வலது பக்கமோ திரும்பி படுக்க வைக்கணும். யூஸ்வலாக அது வரும்போது நம்ம டைம் நோட் பண்ணிக்கிட்டு ஹெல்ப்புக்கு கால் பண்ணணும். ஸோ ஒருத்தவங்க அவங்கள பார்த்துக்கணும், இன்னொருத்தவங்க யாராவது நம்ம ஆட்டோ கூப்பிடுறதோ, ஃபோன் நம்பர் கூப்பிடுறதோ, ஆம்புலன்ஸ் கூப்பிடுறதோ அவங்க கூப்பிடணும். இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் போய் வாயில் தண்ணி கொடுக்கறதோ கையில் பொருள் கொடுக்கறதுனால ஃபிட்ஸ் நிற்க போகிறது கிடையாது. நீங்கள் ஆக்சிஜனேஷன், அதாவது வர காற்றை மட்டும் அவங்களுக்கு பெட்டர் ஆக்கிறதுக்கான கருவி மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபெப்ரைல் ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா ஜுரம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் எனக்கு ஜுரம் வந்து கொடுக்க முடியாது, ஏன்னா அப்பயே சொல்லிட்டேன், வாய் வழியாக அந்த ஃபிட்ஸ் அடிச்சிட்ட பிறகு மருந்து கொடுத்தா வேலை செய்யாது, எதுவுமே கொடுக்கூடாது. ஸோ என்ன பண்ணலான்னா, மேலே தொடச்சி விடலாம். ஒருவேளை இது ஜுரத்தினால வந்த ஃபிட்ஸாக இருந்ததுன்னா ஈரத்துணி வச்சு ஒத்தி எடுக்கலாம் டில் ஹெல்ப் கம்ஸ். அடுத்து அவங்க வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்டோங்களையோ வண்டியிலையோ யாரோ வர வரைக்கும் இது வந்து தற்காலிகமாக அந்த டெம்பரேச்சரை லோவர் பண்ணும். மற்றபடி ஃபிட்ஸு அதுவாக தான் செட்டில் ஆகும். ஸோ யூஸ்வலாக இந்த ஃபெப்ரைல் ஃபிட்ஸ் வந்து ஒரு 5 to 15 நிமிஷம் மேக்ஸிமம் இருக்கும், அதுக்குள்ளே செட்டில் ஆகிடும். அதை மீறி வந்ததுன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் வரணும். இந்த ஃபிட்ஸுக்கே நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் ஆக போகிறீங்க. ஆனால் ஷிஃப்ட் ஆனோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதான் கேட்போம், எவ்வளோ நேரமாக வலிப்பு இருந்தது தான் கேட்போம். ஸோ தோராயமாக உங்களுக்கு ஒரு மனக்கணக்குக்காவது தெரிஞ்சிருக்கணும். அதாவது எப்போ ஆரம்பிச்சிச்சு, நம்ம இந்த ஆஸ்பத்திரி வரைக்குமே ஃபிட்ஸ் அடிச்சது மேடம், இல்லைனா ஆட்டோவில் ஏறுற வரைக்கும் இருந்தது, அதுக்கப்புறம் நின்றுடுச்சு, குழந்தை இப்போ அழுது தான் நின்றுட்டு நிமிந்து பார்க்குது அப்படின்றது நம்மளுக்கு பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவர் கேட்ட வந்து ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் இது தான். ஸோ ஃபிட்ஸ் அடிச்சதுன்னா அவங்கள ஃப்ளாட்டாக ஒரு சர்ஃபேஸில் லை டவுன் பண்ண வைக்கணும். ஏதாவது லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு ஒரு கழிச்சு படுக்க வைக்கணும். காத்தோட்டமாக இருக்கணும், எல்லாரும் சூழ்ந்துருக்கூடாது. முடிஞ்சால் ஃபேன் போடுங்க. வாயில் வேறு எதுவுமே கொடுக்காதீங்க. சம்டைம்ஸ் பெரியவங்களாக இருக்கும் போது அவர் சொன்ன மாதிரி அந்த டங் பைட்டு வரலாம். அப்படி வந்துச்சுன்னா மட்டும் நம்ம வந்து அதை ப்ரொடெக்டிவாக ஏதாவது உட்டன் பீஸ் மாதிரி கொஞ்சம் இருந்ததுன்னா அதை பைட் ஆகாததுக்கு ப்ரிகாஷன் கொடுக்கலாம். மற்றபடி அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் வரலைன்னா நீங்கள் எதுவுமே வாய் வழியாக கொடுக்காதீங்க. சில டைம் இன்ஜஸ்ட் ஆகிடும் குழந்தைங்க. அதே மாதிரி பெரியவங்களுக்கு ஒரு வேளை ஃபிட்ஸ் வந்துன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் டென்டர்ஸ் எதாவது போட்டிருந்தாங்க, அந்த பல்லு கிளிப்பு மாதிரி எதாவது போட்டிருந்தாங்கன்னா அதை ரிமூவ் பண்ண பாருங்கள். ஏன்னா ஃபிட்ஸ் போது அவங்க நினைவு இல்லாமல் இருக்கிறதுனால அதை முழுங்கிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி யூ கேன் ஜஸ்ட் கிவ் தம் ஆக்சிஜன். ஃபேனை போட்டு ஃப்ரீயாக வைங்க,
ஹெல்ப் கூப்பிடுங்க, ஷிஃப்ட் பண்ணுங்கள். இதான் நம்ம பண்ண வேண்டியது. கையில் பொருள் கொடுக்கவோ, குச்சி கொடுக்கறதோ, ராடு கொடுக்கறதோ, சாவி கொடுக்கறதோ, வாய் வழியாக ஜூஸு, சோடா இது எதுவுமே கொடுக்கக்கூடாது. யூஸ்வலான ஃபிட்ஸாக இருந்ததுன்னா 5 மினிட்ஸில் செட்டில் ஆகிடும், அவங்களே எழுந்து உட்காந்துருவாங்க. அந்த டைம் தாண்டிடுச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அது எமர்ஜென்சியாகவே நம்ம ட்ரீட் பண்ணி ஹாஸ்பிட்டல் டாக்டரை கன்சல்ட் நீங்கள் எப்படியுமே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு தான் வர போகிறீங்க. ஆனால் அதை பதட்டத்தோடு கூப்பிட்டு வர வேண்டான்றது மட்டும்தான். ஸோ நீங்கள் வேன் ஆட்டோ வர வரைக்குமே பதட்டத்தில் நீங்கள் சில டைம் ஃப்ளெக்ஸ் பண்ணி கையிலே வச்சுருப்பாங்க அம்மா அழுதுகிட்டே, அது கழுத்து நசுங்கி இருக்கும், காற்றே அப்போ வராமல் இருக்கும், எல்லாரும் சூழ்ந்துருப்பாங்க. ஸோ அதனால் டேமேஜஸ் ஜாஸ்தி. அதனால் அந்த வண்டி வர வரைக்கும் ஒரு ஃபேன் காற்றுல ஃப்ளாட்டாக படுக்க வச்சு ஒரு கழிச்சு படுக்கல் வச்சாலே நிறைய டைம் ஆக்சிஜன் வந்துட்டு செட்டில் ஆகிடும் குழந்தைக்கு. ரொம்ப ஜுரம் இருந்தால் ஈரத்துணி வச்சு ஒத்தி மட்டும் எடுக்கலாம், வாய் வழியாக எதுவுமே கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காய்ச்சல் வலிப்புக்கு என்னென்ன சிகிச்சைகள்லாம் இருக்குது டாக்டர்? காய்ச்சல் வலிப்புக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே யூஸ்வலாக வந்து ஏர்வே மேனேஜ்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு எங்கள் ஹாஸ்பிட்டலில் பண்ணுவோம். அதாவது சுவாசம்லாம் கரெக்டாக இருக்குதான்னு ஏபிசின்னு பார்ப்போம். ஏர்வே கரெக்டாக இருக்கா. இப்போ சொன்னால் நோரா தள்ளுச்சின்னு கேட்டார் இல்லையா, அவர் சொன்ன கொஸ்டின் அதுதான். ஸோ ஃபிட்ஸ் வரும்போது நம்ம நினைவு இழுக்கும் போது நம்மளோட ஆக்சிஜனும் அந்த எச்சும் மாறி தான் அந்த நுரை வரணும். நுரை வந்தால் தான் ஒரிஜினல் ஃபிட்ஸ்லாம் கிடையாது. நுரை வராமல் கூட ஃபிட்ஸ் வரலாம், அவசியம் இல்லை. நுரை தள்ளுச்சுன்னா தொடச்சிருங்க, அவ்வளோதானே தவிர இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதுதான் அவர் கேட்டார் ரெண்டாவது கொஸ்டின். ஸோ இப்போ உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே ஏர்வே பார்ப்பாங்க, மூக்கில் ஏதாவது அடப்பு இருக்குதா, இல்லை ஃப்ரீயாக இருக்கா, இந்த மாதிரி அவங்க சொன்ன நுரெல்லாம் இருந்தால் க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரீதிங் நார்மலாக இருக்கான்னு பார்ப்போம். ஒருவேளை அந்த குழந்தைக்கு ப்ரீதிங் நார்மலாக இருக்குன்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்கான்னு பார்ப்பாங்க. இதுக்கு அப்புறமா வந்து அதுக்குள்ளே லைன் செக்யூர் பண்ணாங்கன்னா நரம்பில் ஒரு மருந்து கொடுப்பாங்க ஃபிட்ஸு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஒருவேளை அவங்க ஹாஸ்பிட்டல் வர வரைக்குமே அந்த ஃபிட்ஸ் இருந்ததுன்னா சிஸ்டர் அந்த மருந்து கொடுப்பாங்க. நிறைய நேரம் சில குழந்தைங்களுக்கு வீட்டிலே ஃபிட்ஸ் முடிஞ்சிட்டு ஆஸ்பத்திரி வரும்போது தெளிஞ்சிரும் பிள்ளைங்க. தெளிஞ்சிச்சுன்னா அந்த மருந்து யூஸ்வலாக கொடுக்கறது இல்லை. பட் வி வில் ஸ்டில் அட்மிட் த சைல்டு. திருப்பி வர ஃபிட்ஸ் வர வாய்ப்பு இருக்கும். அதனால் அதை அப்சர்வ் பண்ணிட்டு தான் நம்ம அனுப்போம். யூஸ்வலாக ஆமாம், ஏன்னா குழந்தைக்கு வந்து ஜுரத்தினால தான் ஃபிட்ஸ் வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ அது சாதா ஜுரம் இல்லை. அதனால் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தா தான் நம்ம வந்து அது ஒரு சாதா வைரல் ஜுரத்தினால வந்து ஃபிட்ஸா இல்லை மூளைக்காய்ச்சலான்னு தெரியும். ஸோ கண்டிப்பாக ஒரு 48 hours அப்சர்வேஷன் வச்சுருந்துட்டு காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லைன்னா குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. சூப்பராக சொன்னீங்க டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு காய்ச்சலால் ஏற்படக்கூடிய வலிப்பு நோய் பற்றி டாக்டர் விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க. ஸோ டாக்டர், அதே மாதிரி இன்னொரு கொஷின் டாக்டர், நம்ம குடும்பத்தில் ஃபேமிலியில் யாருக்காவது இது மாதிரி இருந்ததுன்னா அதனால் இந்த இன்சிடெண்ட் ஏற்படுமா டாக்டர்? ஃபிக்ஸ் அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கோ இல்லை வந்து அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு யாருக்கா இருந்ததுன்னா இந்த ஹெரிடிட்டியால் இந்த மாதிரி வர சான்ஸ் இருக்குங்களா டாக்டர்? நிறைய நேரம் ஜுரம் அதிகமாக வந்து சரி வர நம்ம மருந்து கொடுக்காதனால தான் வரும். சில டைம் வந்து ஃபேமிலிலையும் வரும். அப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கும் கூட அந்த 5 வயசுக்கு உட்பட்ட போது ஜுரம் அடித்தா ஃபிட்ஸ் வரும்னு இருக்கும். அவங்களும் பெருசாக வலிப்பு மருந்து எதுவும் எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருந்ததுன்னா 1:3 ரேஷியோன்னு சொல்லுவோம். அதாவது 3 பெற்றோருக்கு அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா ஒரு குழந்தைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கூட இருக்கிற சிப்ளிங்ஸ்க்கு, அதாவது பெரிய பிள்ளைக்கு வந்து ஃபிட்ஸ் இருந்தது அப்படின்னா ஜுரம் அடித்து ஃபிட்ஸ் இது மாதிரி வந்திருந்ததுன்னா சின்ன பிள்ளைக்கும் அதே ரிஸ்க் இருக்குது. ஒரு 1:5 ரேஷியோன்னு சொல்லுவோம். 5 பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு சிப்ளிங்ஸ் இருந்ததுன்னா அதே மாதிரி வரலாம் டாக்டர். ஓகே டாக்டர். நீங்களே இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு காய்ச்சலால் ஏற்படக்கூடிய வலிப்பு நோய் பற்றி விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நலத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் மீனா அவர்கள். டாக்டர், அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்கு டாக்டர். காய்ச்சல் வலிப்பு வரும்போது குழந்தைகளுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வந்து நம்ம தெரியும் டாக்டர்? ஃபிட்ஸ் வரும்போது கண்ணெல்லாம் மேலே பார்க்கும் குழந்தைங்களுக்கு. சில டைம் அது ஒன்று மட்டுமே கூட அறிகுறியாக இருக்கும் ஜுரத்தோட. ஸோ இந்த கண் மேலே பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து கை காலெல்லாம் வெறப்பாகவும் இருக்கலாம், வெட்டியும் இருக்கலாம். அதாவது கை 2 ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டு முறுக்கிட்டு மேலே கண் பார்த்துக்கிட்டே இருக்கும், கண் துடிக்கும். இது ஒரு டைப்பு. சில டைம் வந்து அந்த கையெல்லாம் வெறப்பாக ஆகாமல் காக்கா வலிப்பு வர மாதிரி கையை மேலேயும் கீழேயும் ஆடிக்கிட்டே இருக்கலாம். இது 2 கை கால் எல்லாம் சேர்ந்து வரலாம். சில டைம் ஒரு பக்கம் மட்டும் வரலாம். சில டைம் வந்து முகத்தில் ஒரு பக்கம் மட்டும் உதடுக்கு அது சைடில் இழுச்சிட்டு இருக்கிற மாதிரி வரலாம். அதே அவங்க முந்தி சொன்ன மாதிரி நுரை வரலாம், வராமலாம் போகலாம். இப்படி தான் இருக்கும். பட் நினைவு இருக்காது. நீங்கள் என்ன சொன்னாலும் ரெஸ்பான்ஸ் இருக்காது. இப்படி தான் யூஸ்வலாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஈவெண்ட் முடிச்சிட்ட பிறகு அந்த குழந்தைங்களுக்கோ இல்லை அந்த பெரியவங்களுக்கோ என்ன நடந்ததுன்னு தெரியாது.
புரியுதுங்க டாக்டர். தெரியாது. இது ஏன் சொல்கிறேன்னா, சில டைம் வந்து இந்த மாதிரி நிறைய சீரியல் பார்த்துட்டு சில பிள்ளைங்க வந்து ஃபிட்ஸ் வந்துடுச்சுன்னு ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்க்கு வருவாங்க. அப்போ என்ன நடந்துச்சு, உனக்கு ஃபிட்ஸ் வரும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டோம்னா, அப்புறம் எங்கள் அம்மா இங்கே வந்தாங்க, எங்கள் மிஸ் இப்போ வந்தாங்க, நான் அசம்பிளியில் இருந்தேன், எனக்கு இது கொடுத்தாங்க அது கொடுத்தாங்கன்னுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே எதுவும் சொல்கிறதில்ல. ஸோ இட் ஜஸ்ட் ஹெல்ப்ஸ் அஸ் டு நோ அது வந்து உண்மையிலே வந்த வலிப்பா இல்லை குழந்தைங்க வேணும்னே ஏதோ டிவி சீரியல்லாம் பார்த்துட்டு பிள்ளைங்க பண்ணுதான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூஷுவல் சிம்டம்ஸ் இப்படி தான் இருக்கும். கை கால் துடிக்கும், கண்ணெல்லாம் மேலே பார்க்கும், விறப்பாகவும் இருக்கலாம், கொஞ்ச நேரம் இருக்கலாம். டாக்டர் இன்னொரு நேர் தொடர்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம் சார், கஜலட்சுமி பேசுகிறேன் சார். மேடம், டாக்டர் லைனில் இருக்காங்க. இந்த குழந்தைகளுக்கு ஏற்பட காய்ச்சலால் ஏற்படக்கூடிய வலிப்பு சம்மந்தமாக உங்களுக்கான கேள்வி இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட கேட்கலாம் சார். ஹலோ, சொல்லுங்கம்மா. எங்கள் அண்ணன் பையன் ஒருத்தர் இப்போ அவங்க குழந்தைல வந்து 2 வாட்டி ஃபிக்ஸ் வந்தது. நல்லா தான் இப்போ ஜுரம்லாம் இருக்காது. ஓகேம்மா. விளையாடிட்டே இருப்பா, திடீர்னு பார்த்தாக்கா விளையாடி நிற்கிறான் தான் நினைக்கிறேன், திடீர்னு பார்த்தா அவனுக்கு ஃபிக்ஸ் மாதிரி வருது. ஓகே. இது 2 வாட்டி வந்துருக்கு. இப்போ வந்து அவர் 6வது படிக்கிறாரு. ஓகே ஓகே. அது திருப்பியே வருங்களா? அது ஜுரங்கிற எதுவுமே ஒரு சிம்டம்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே டாக்டர், அவங்களுக்கு வந்து விளையாடும் போதே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிக்ஸ் எதுவும் இல்லை, அதாவது ஃபீவர் எதுவும் இல்லை, அந்த டைம்லேயும் ஃபிக்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க டாக்டர். ஆமாம், ஜுரம் வந்தால் ஃபிட்ஸ் வரும்போது தான் அதை நார்மல் நம்ம சொல்கிறோம். இப்போ ஜுரம் இல்லாமல் வலிப்பு மட்டும் இந்த பிள்ளைக்கு 2 தடவை வந்திருக்கு. ஸோ இந்த 2 தடவையும் எங்கே ட்ரீட்மெண்ட் காட்டினீங்க, யார்கிட்ட? ஜிப்பரில் காட்டினீங்க. மேற்கொண்டு ஏதாவது டெஸ்ட் எடுத்தாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை. இன்னும் ஒரு வாட்டி வரும், அதுக்கப்புறம் அவனுக்கு சரி வளர வளர சரியாக போயிடும். 10 வயசுக்கு மேலே வராதுன்னு சொன்னாங்க. இது வந்து ஜுரத்தினால வந்த வலிப்பு இல்லைம்மா, இது வந்து சாதாரணமாக ஃபிட்ஸ் வந்துருக்குது குழந்தைக்கு. இதோட காரணம் வந்து நிறைய தடவை தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குதுன்னா அவங்க மேற்கொண்டு டெஸ்ட் எடுப்பாங்க. தலையில் ஒயர் வச்சு டெஸ்ட் எடுக்கலாம், ஸ்கேன் எடுக்கலாம், தேவைப்பட்ட பண்ணுவாங்க. இல்லை நிறைய நேரம் வந்து அது ரொம்ப கம்மியான வினாடியில் வந்திருக்கும், சில செகண்ட்ஸ் தான் வந்திருக்கும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா டெஸ்ட் எடுக்க மாட்டாங்க, தேவையில்லாத மருந்தும் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து அவங்களோட டெய்லி ஸ்கூலுக்கு போகிற வரதில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் தான் மேற்கொண்டு டெஸ்டிங் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபாலோஅப்பில் வைங்க. அந்த பிள்ளைக்கு 2 தடவை வந்திருக்கு, 3வது தடவை வந்துச்சுன்னா அவங்க சொல்கிறபடி அறிவுரை கேட்டு ஜிப்பரில் காட்டிக்கோங்க. அந்த மாதிரி இந்த வீசிங்க்கு வந்து புகை வைக்கிறோம். அதே பிள்ளைக்கா? அதே இல்லை வேற பாப்பாவுக்கு. ஓகே. அவங்களுக்கு வந்து இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா? வீசிங்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைம்மா. இல்ல, அவங்க ஒரு டைப் என்ன பண்றாங்க, பயமுத்துற மாதிரியே சும்மா சோபால பத்து கை கால்லாம் ஒரு மாதிரி இழுக்கிறாங்க. அது விளையாட்டு. இந்த குழந்தைக்கு வீசிங் வரும்போது ஃபிட்ஸ் இருக்கிற குழந்தைய பார்த்துட்டு இருந்ததா? அதுல தெரியல, ஸ்கூல் படிக்கிறாங்க, இப்பதான் அவங்க அதை புகை வைக்கணும்ட்டு அந்த இது கொடுத்துருக்குறாங்க. ஓகே. அது ஒரு 2 வாரமா வச்சுன்னு இருக்கிறாங்க. அவங்க அதை வைக்கும் போது என்ன பண்றாங்கன்னா ஒரு மாதிரி கை கால்லாம் ஒரு மாதிரி இந்த ஒரு மாதிரி நடுக்க மாதிரி பண்றாங்க, இழுக்குது. நடுக்கம் வேறமா, வலிப்பு வேறமா. அந்த புகை மருந்து வைக்கும் போது அதில் ஒரு பர்டிகுலர் மருந்து இருக்குது, அது வந்து கொஞ்சம் டோஸ் கொஞ்சம் ஹையாக அந்த வீசிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொடுத்தோம்னா ஸ்லைட்டாக ஒரு ட்ரெமர் மாதிரி வரும், சின்ன நடுக்கம் வரும். நடுக்கத்துக்கும் வலிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுதான் சொல்கிறேன். இப்போது அந்த வீசிங்க்கு அந்த புகை வைக்கும் போது சில டைம் லைட்டாக ஒரு நடுக்கம் வரலாம், அது அந்த மருந்தோட சைடு எஃபெக்ட் தான், அது பயப்படக்கூடிய சைடு எஃபெக்ட் கிடையாது. அது ஃபிட்ஸா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் முடிஞ்சதுன்னா அந்த புள்ள அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு வீடியோ ரெக்கார்டிங் எடுத்து யாராவது ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க, ஹாஸ்பிட்டலில் வந்து காட்டுங்க. ஏன்னா இது நார்மல் நம்ம நினச்சிக்கிட்டேவும் போகக்கூடாது இல்லையா? அதனால அதே மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வரும்போது அந்த நடுக்கம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட அந்த மாதிரி ஃபோன் இருந்ததுன்னா அந்த மாதிரி நடுக்கம் அந்த குழந்தைக்கு வரும்போது ஒரு வீடியோ ரெக்கார்டிங் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது காட்டுங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான். பட் ஆஸ் சச் வீசிங் வரும்போது ஃபிட்ஸ் வரணும்னு அவசியம் கிடையாது. வலிப்பு வேற மாதிரி வருமா, நடுக்கம் தான் அந்த மருந்து போட்டா வரும். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நேர்களே, இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு காய்ச்சலால் ஏற்படக்கூடிய வலிப்பு நோய் பற்றி விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நலத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி மீனா அவர்கள். டாக்டர் இப்போ வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஏற்பட்ட பிறகு என்னென்ன டெஸ்ட்லாம் எடுக்கணும் டாக்டர், ஸ்கேன் அந்த மாதிரி கொஞ்சம் சொல்ல முடியுமா ப்ரீஃபா? நீங்கள் ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, அது ஃபஸ்ட்டு. இது மற்றது என்ன டெஸ்ட்டு எடுக்கணும் ட்ரீட்மெண்ட்டுன்றது குழந்தைய பொறுத்து மருத்துவர்
பண்ணிப்பார், அந்த வேலையை அவங்க பார்த்துப்பாங்க. அதை ஃபஸ்ட்டு நம்பிக்கை வச்சு வரணும். நம்ம இந்த மாதிரி ஃபிட்ஸ் வந்ததுன்னா நம்ம தலைக்கு அவங்க ஸ்கேனே எடுக்கலை, இல்லை வேறு எந்த டெஸ்ட்டும் எடுக்கலை, ஒரு ரத்தம் டெஸ்ட்டு கூட எடுக்கலை அப்படின்னு நம்ம ஒரு ப்ரீஃபிக்ஸ்டாக ஒரு ஐடியாவோட வர வேண்டாம். நம்மளே பயந்து இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு நம்மளே. ஆமாம், இதுக்கான கிளாசிஃபிகேஷன், இதுக்கு என்ன வைத்தியம் பண்ணணும்னு அவங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் தான் அங்கே இருக்க போகிறாங்க. அதனால் அந்த என்ன ஃபிட்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் ஹாஸ்பிட்டலில் பண்ணுவாங்க. எந்த பிள்ளைக்கு டெஸ்ட் எடுக்கணும்னு வருதோ அந்த பிள்ளைக்கு எடுப்பாங்க. யாருக்கு ஸ்கேன் வேணுமோ அவங்களுக்கு பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஜுரனால வர ஃபிட்ஸ் இருக்கிற குழந்தைங்க யூஸ்வலாக வேறு எந்த ஸ்கேனும் டெஸ்ட்டும் தேவைப்படாது. அந்த 1 வயசுக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைக்கு தான் ரத்தம் டெஸ்ட்டு தேவைப்படுமே தவிர யூஸ்வலாக மற்ற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணணும், ஃபிட்ஸ் வந்துடுச்சு ஸ்கேனே பண்ணல அப்படின்னு உங்களுக்கு தேவைப்படாது. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வேண்டாம். தேவைப்படுறவங்களுக்கு எடுப்பாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி ஃபிட்ஸ் வந்து ஒரு சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் ஃபிட்ஸுன்றதுனால இதுக்கு மேற்கொண்டு தலையில் ஸ்கேனோ ரத்தம் டெஸ்ட்டோ தேவையில்லை. டாக்டர், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபிக்ஸ் ஏற்படுதுங்க இல்லையா டாக்டர்? ஸோ அதுக்கு வந்து ஸ்கேன்லாம் இப்போ நம்ம வந்து டாக்டரே சொல்லுவாங்க இதெல்லாம் தேவை டெஸ்டஸ் அப்படின்னு சொல்லிட்டிங்க இல்லையா? அதே மாதிரி வந்து இது ஏற்படும் போது மூளை வளர்ச்சி ஏதாவது பாதிக்குமா டாக்டர்? அதுக்கு தகுந்த மாதிரி இந்த காய்ச்சலால் ஏற்படுற ஃபிக்ஸ்னால, இந்த காய்ச்சலால் ஏற்படுற ஃபிட்ஸ்னால மூளை பாதிப்பு 95% ஏற்படாது. ஸோ 95% ரெக்கவரி வில் பி நார்மல். அதாவது இந்த ஃபிட்ஸு வந்ததுனால என் பிள்ளைக்கு திருப்பி ஃபிட்ஸ் வருமானா இதுக்கான ரிஸ்க் கம்மி. அதே மாதிரி இந்த ஒரு ஃபிட்ஸு வந்ததுனால பின்னாடி வந்து என் குழந்தை ரொம்ப மக்காயிடுமோ, அகாடமிக்காக டிட்டீரியேட் ஆகிடுவானானோ அந்த பயமும் தேவையில்லை. யூஸ்வலாக 95% அது வந்து சிஎன்எஸ் டேமேஜ் எதுவும் பெருசாக ஏற்படாது. எப்போ இது வரும்னா டேமேஜஸ்க்கு காரணம் இருக்குன்னா அந்த 5% சொன்னேன் இல்லைங்களா, அப்போது தொடர்ச்சியான ஃபிட்ஸ் வந்துகிட்டே இருந்ததுனாலவும் சரிவர அந்த ஃபிட்ஸு வரும்போது குழந்தைக்கு வேறு ஏதாவது பொருள் கொடுத்தோ இல்லை எச்சோ போய் சளியோ அடைச்சிக்கிட்டு மேற்கொண்டு வந்து பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் லெவல் கம்மியானுச்சு அந்த மாதிரி ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஆனால் தான் நம்மளுக்கு பிரெயின் டேமேஜ் வருமே தவிர 95% இந்த மாதிரி ஜுரம் அடித்து ஃபிட்ஸ் வர குழந்தைங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நல்லபடியாக ஆகிடுவாங்க. டாக்டர் சூப்பராக சொன்னீங்க. அதே மாதிரி டாக்டர் வந்து பொதுவான இந்த தவறான நம்பிக்கை வச்சுருப்பாங்கல்ல, இது வந்தால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா டாக்டர்? ஃபிக்ஸ் வந்துருச்சு அடுத்து இப்போ மூளை காய்ச்சல் இருக்குமான்னு டவுட்ஸில் இருப்பாங்க. வேறு எந்த மாதிரிலாம் இதெல்லாம் டவுட் பண்ணி உங்ககிட்ட பேரண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க டாக்டர்? நிறைய பேரண்ட்ஸ் கேட்கறது வந்து ஏன் இது வந்ததுன்னு தான் கேட்பாங்க. ஓகே, இவ்வளோ நாள் ஜுரம் வந்தது, நீங்கள் ஜுரம் அடித்து ஃபிட்ஸ் வருதுன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ நாளாக ஜுரம் வரும்போது ஃபிட்ஸு வரவே இல்லை, ஏன் என் பிள்ளைக்கு மட்டும் வந்ததுன்னு சில பேரண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் யூஷுவல் கொஸ்டின்ஸ். ஸோ வந்து நம்ம ஏற்கனவே சொன்னபடி ரொம்ப வெகு விரைவில் ஜுரம் வந்து ரொம்ப அதிகப்படியாக ஒரு ஷார்ட் டியூரேஷனில் ஹை ஆகிறது. அதாவது ஒரு 10-15 நிமிஷத்தில் கடகடன்னு அது வரைக்கும் நார்மலாக அந்த குழந்தை திடீர்னு ஒரு அந்த இன்ஃபெக்ஷனோட வீரியத்தினால ஜுரம் அதிகமாக வந்ததுன்னா ஃபிட்ஸ் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த தடவை இப்போ ஃபிட்ஸ் வந்ததுனால இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மூளை பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்பாங்க. திருப்பி என் பிள்ளைக்கு இதே தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்குமான்னு கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த வயது வரம்பை பற்றி சொல்லுவோம். யூஸ்வலாக வந்து 6 மாதத்துலேருந்து 5 வயசில் யூஸ்வலாக நின்றுடும் அப்படின்வோம். அப்புறம் டெஸ்ட்டு வேணுமான்னு கேட்பாங்க. டெஸ்ட்டு நம்மளுக்கு தேவைப்படுற குழந்தைக்கு எடுத்துக்கிறோன்றதை நம்ம சொல்லிப்போம். ஸோ யூஸ்வலாக நார்மலாக மற்ற அறிகுறிலாம் இருந்ததுன்னா மேற்கொண்டு டெஸ்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எவ்வளோ என் பிள்ளைக்கு இதே மாதிரி வலிப்பு வியாதியே வந்துருமா, பின்னாடி அவன் வேலைக்கெல்லாம் போவானா, வண்டி ஓட்ட முடியுமா அப்படின்ற ரிஸ்க்கு கூட சில பேரண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ யூஸ்வலாக இந்த சிம்பிள் ஃபெப்ரல் ஃபிட்ஸ் மட்டும் வந்ததுன்னா வலிப்பு வியாதியாக மாறத்துக்கான நம்பர் வந்து 1% தான். ஸோ 100 பிள்ளைங்களுக்கு இது மாதிரி வந்ததுன்னா அரௌண்ட் ஒரு 1% ரிஸ்க் இருக்குது அவங்களுக்கு பின்னாடி வந்து வலிப்பு வியாதியாக மாறுறதுக்கு. மற்றது மிச்சம் 99% சில்ட்ரன் வந்து தே டர்ன் பேக் டு நார்மல் ரெக்கவரி. நேர்களே, குழந்தைகளுக்கு காய்ச்சலால் ஏற்படக்கூடிய வலிப்பு நோய் பற்றி விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நலத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் மீனா அவர்கள். டாக்டர் கொஷின் கேட்டிருந்தேன் டாக்டர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன டைமில் உடனடியாக வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போட வேண்டிய சூழல் ஏற்படும் டாக்டர்? என்ன டைமில்? குழந்தைக்கு தான் தடவை ஃபிட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வரணும். யூஸ்வலாக இந்த ஃபிட்ஸ் இருக்கும் போது எல்லா குழந்தையும் ஒரு தடவை நீங்கள் வந்து காட்டிட்டு போகிறது நல்லது. ஏன்னா பெற்றோர்களாகவே டிசைட் பண்ண முடியாது இது வந்து நார்மல் ஃபிட்ஸா இல்லை அது மூளைக்காய்ச்சலுக்கான அறிகுறியா இல்லை அடிபட்டு வேறு ஏதாவது ஃபிட்ஸ் வந்திருக்கான்றதை டிசைட் பண்ண முடியாது. ஸோ எல்லா ஃபிட்ஸுமே நார்மல் தான் சொல்லிட்டு நம்ம ஒதுக்கிட முடியாது. அதனால் ஃபிட்ஸு வந்துச்சுன்னா சொன்ன ப்ரிகாஷன்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு பேரண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. ஹாஸ்பிட்டலில் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டதுக்கப்புறமா அது எந்த கேட்டகரியில் வருது,
ஸோ இது மாதிரி சிம்பிளாக ஃபெப்ரைல் ஃபிட்ஸ் தான், ஜுரத்தினால வர வலிப்பு சாதாரணதான்ற போது அதுக்கான வைத்திய முறை ஆரம்பிக்கலாம். ஒருவேளை மூளைக்காய்ச்சல் அறிகுறி இருந்ததுன்னா அதுக்கான வைத்திய முறை ஆரம்பிக்கலாம். பேரண்ட்ஸாகவே டிசைட் பண்ண வேண்டாம். ஏற்கனவே இப்படி தான் ஜுரத்தில் ஃபிட்ஸ் வந்தது, ஸோ அதனால் இந்த தடவை ஜுரத்தில் ஃபிட்ஸ் வரும்போது நான் எதுவுமே பண்ணிக்கல, அதனால் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபாக அவங்களா ஒரு ட்ரீட்மெண்ட் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம். ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுவாங்க. அட்மிஷன் வேணுமா இல்லையான்னு மருத்துவர் வந்து அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிப்பாங்க. டாக்டர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பேனிக் ஆகிடுவாங்க இந்த மாதிரி ஃபிக்ஸ் வந்த உடனே. அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஜென்ரலான அட்வைஸ் என்ன டாக்டர்? ஃபெப்ரைல் ஃபிட்ஸ் வந்து எந்த பிள்ளைக்கும் வரலாம். நான் சொன்ன ஏஜ் குரூப்பில் உங்கள் குழந்தைக்கு வந்து 6 மாதத்துலேருந்து 5 வயசு இருந்ததுன்னா ஜுரம் அடிக்கும் போது எப்போ வேணாலும் ஃபிட்ஸ் வரலாம். ஸோ பேரண்ட்ஸ் என்ன பண்ணணுன்னா, அந்த பேராசிட்டமால் சிரப்பு உங்கள் குழந்தைக்கு வயதுக்கு ஏற்ப அளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜுரம் வந்துச்சுன்னா சரியான டோஸில் பேராசிட்டமால் கொடுக்கணும். ஸோ இப்போ ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃபீவர் முடிஞ்சிச்சு, அந்த மருந்து பாட்டிலே காலி ஆகிடுச்சுன்னா அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, புது பாட்டில் வாங்கி வைக்கணும். ஏன்னா பேராசிட்டமால் வந்து ஒரு ஓவர் த கவுண்டர் ட்ரக், அதுக்கு வந்து ப்ரெஸ்கிரிப்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த மருந்து பாட்டில், ஜுர மருந்து பாட்டில் எப்பயுமே குழந்தை இருக்கிற எல்லா வீட்லேயும் இருக்கணும். அதில் எந்த அளவு கொடுக்கணுன்ற டோஸும் பெற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்கனவே சரி வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோஸ் தெரியும். ஒருவேளை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி நீங்கள் எந்த டாக்டரை யாரை கேட்டாலும் அவங்களுக்கு டோஸும் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ ஃபீவர் வந்துச்சுன்னா பெற்றவங்க ஜுரம் மருந்து அங்கேயே போட்டுக்கலாம். சில நேரம் பெற்றவங்க வந்து இப்போ காலையிலேருந்து குழந்தைக்கு ஜுரம் இருக்குன்னா ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இல்லை நைட்டு ஜுரம்னா காலையில் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் வேறு எதுவுமே பண்ணாமல் ஜுரத்தோடையே குழந்தைய கூப்பிட்டு வருவாங்க. இந்த மாதிரி நம்ம சரிவர ஜுரம் வந்து கரெக்டாக கொடுக்காம வெயிட் பண்ணுற நேரத்தில் தான் ஜுரம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு மூளை பாதிக்கப்பட்டு ஃபிட்ஸ் வரும். ஸோ ஜுரம் அடித்தா பெற்றவங்க ஜுரம் மருந்து கொடுக்கலாம். ஆனால் சரியான டோஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். ஜுரம் மருந்து எப்பயுமே தேவைப்பட்டால் கொடுக்குற ஒரு மருந்து தான். ஸோ ஜுரம் வந்ததுன்னா 4 to 5 hours வந்து அந்த மருந்து கண்ட்ரோலில் இருக்கும். 4 to 5 hours அப்புறம் மருந்தோட பவர் குறைஞ்சோடனே கண்டிப்பாக திருப்பி ஜுரம் வரும். ஸோ எப்பயுமே ஜுரம் மருந்து வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். மேடம் நான் காலையில் வந்து மருந்து கொடுத்தேன், சாயந்தரம்லாம் திருப்பி ஜுரம் வந்துருச்சு அப்படின்னு கேட்பாங்க. வரும் தான், ஏன்னா மருந்தோட பவர் இப்போ கண்டுபிடிச்சதே அவ்வளோதான். நீங்கள் சிறப்பில் கொடுத்தாலும் மாத்திரையாக கொடுத்தாலும் ஊசியாக கொடுத்தாலும் அதோட பவர் 4 to 6 hours மட்டும்தான். நீங்கள் ரிப்பீட் பண்ணாதான் மருந்து வேலை செய்யும். நான் மருந்தே கொடுக்க மாட்டேன் ஆனால் எனக்கு ஜுரம் நிற்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது அவங்க ஒன்றும் பண்ணுறதுக்கு. டாக்டர் சில இப்போ ஃபீவர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து மெடிசன் கொடுத்துட்டே இருப்பாங்க, டோஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த டைமில் கொஞ்சம் நாள் வரைக்கும் கரெக்டாக இருக்கும். திடீர்னு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மறுபடியும் ஆரம்பிக்கும்ல டாக்டர். ஸோ அந்த வீட்லேயே வந்து நம்ம பார்க்கணுன்னா கூட எவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம அந்த டோஸ் கொடுத்து வெயிட் பண்ணலாமா டாக்டர்? யூஸ்வலாக நம்மளுக்கு ஒரு வைரல் ஜுரம் வருது, நான் இப்போ ஃபிட்ஸை பற்றி சொல்லலை, சாதாரணமாக ஒரு காய்ச்சல் வருது, உங்களுக்கு அளவு தெரியும், மருந்து அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணுன்ற அளவு தெரியுது, சரியாக தெரிஞ்சிச்சுன்னா எல்லா வைரல் ஜுரமும் 2வது நாள்லேருந்து 3வது நாள் வரைக்கும் இருக்கும். எந்த ஜுரமும் அரை நாள்லே போகிறதில்ல. அதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. கண்டிப்பாக 2 நீங்கள் மருந்து போட்டாலும் போடலனாலும் 2 3 ஜுரம் அடிக்க தான் போகுது. உங்களோட வேலை எவ்ரி 4 to 6 hours ஒரு 4 6 மணி நேரத்துக்கு தடவை சரியான விதத்தில் டோஸில் அந்த ஜுரம் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஜுரம் குறையலை, அந்த 4 hours நிறைய வருது, குழந்தை வந்து ரொம்ப டயர்டாகுது, ஆகாரம் எடுக்கலை, வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்குது, இந்த மாதிரி அறிகுறி இருந்ததுன்னா சாதா வைரல் ஜுரத்துக்கு கூட நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுட்டு வரலாம். இப்போ நம்ம சினாரியோ வந்து ஃபிட்ஸோட வர ஜுரம், ஃபிட்ஸோட வர ஃபீவர்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக அந்த எவ்ரி 4 to 6 hours நீங்கள் மருந்து போட்டுட்டு இருந்தீங்கன்னா நிறைய ரிஸ்க் ஆஃப் ஃபெப்ரைல் ஃபிட்ஸு கம்மியாயிடும். ஏன்னா நம்ம ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளைக்கு 4 5 குழந்தை வருது டெய்லி ஜுரம் அடித்து ஃபிட்ஸோட. எல்லா பேரண்ட்ஸும் பேனிக் ஆகுறாங்க. ஏன்னா ஃபிட்ஸ் வந்து ஒரு நார்மல் சிம்டமே கிடையாது இல்லையா. சின்ன பிள்ளைக்கு எதுக்கு வலிப்பு வருதுன்னு பேனிக் ஆகிறாங்க. அதை நம்ம சரிவர அந்த ஜுரம் மருந்து கொடுத்துட்டு இருந்தால் இதை அவாய்ட் பண்ணலான்றது நிறைய பேருக்கு தெரியல. அதனால் ஜுரம் மருந்து மஸ்ட்டு வீட்டில் எப்பயுமே இருக்கணும். ஜுரம் அடித்தா பெற்றவங்களுக்கு அந்த அளவு டோஸ் அந்த குழந்தை வெயிட்டுக்கு கொடுக்கறது தெரிஞ்சிருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் போடலாம். டாக்டரை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து
நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஜுரத்தோடய வச்சுருந்துட்டு காலைல வரணும்னு எந்த அவசியமும் இல்லை. எல்லா ஹாஸ்பிட்டலும் 24 hours ஃபங்க்ஷன் ஆகுது. மெயின் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நீங்கள் தாராளமாக வரலாம். உங்களுக்கு டோஸ் தெரிலனா தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை டோஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நைட்டு ஃபுல்லாக எவ்ரி 4 to 6 hours டோஸ் போட்டுட்டு காலையில் வந்து ஓபிலையும் காட்டலாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே அந்த ரிஸ்க் ஆஃப் ஃபிட்ஸ் வந்து நிறையா கம்மியாயிடும். டாக்டர்கிட்ட வரும்போது ஜுரத்தை காட்டணும்னு அவசியம் இல்லை. ஜுரம் இருந்ததுன்னு நீங்கள் ஹிஸ்ட்ரி சொன்னால் போதும். அந்த ஜுரத்தோட அளவை தான் நீங்கள் காட்டணும்னு அவசியம் இல்லை. அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. டாக்டர் தெளிவான அந்த மெசேஜாகவே பேரண்ட்ஸ்க்கு சொல்லிட்டீங்க. ஸோ எப்படிலாம் அவங்க ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்ததுக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லலாம். ஸோ அது என்னோட கேள்விக்கும் நேர்களும் நிறைய பேர் அவங்களோட கேள்வி உங்ககிட்ட வச்சுருந்தாங்க. அவங்களுக்கும் பொறுமையாகவும் நிதானமாக ஆன்சர் பண்ணீங்க. நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகள் மேம். நன்றி. நன்றி மேம்.